ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எல்லாருடைய கண்ணும் ரஷ்யா உக்ரைன் போர் மேலே தான் இருக்குது. புதின் இந்த போரை நிறுத்துவாரா மாட்டாரா, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா புதின் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அது என்னன்னா, டான்பாஸ் அப்படின்ற நிலப்பகுதியை உக்ரைன் ரஷ்யாவுக்கு விட்டு தரணும். ஆல்ரெடி ரஷ்யா இதை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லி புதின் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் நேட்டோவில் ஒரு உறுப்பினராக சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி புதின் சொல்கிறாரு. அப்படி சேர்ந்தா அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு புதின் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய இராணுவ படைகள் எதுவுமே உக்ரைனில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதின் சொல்கிறாரு. அப்படி தங்கினா அது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கே உத்தரவாதம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி புதின் நினைக்கிறாரு. இதெல்லாம் நடந்தால் இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி புதின் சொல்கிறாரு. இந்த பக்கம் இருந்துக்கிட்டு உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எதையுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மறுக்கிறார். இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த போர் நிறுத்தப்படுமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சாகிறது என்னவோ இராணுவ வீரர்களும் அப்பாவி மக்களும் தான்.